தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் இணைந்து தண்ணீர் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். தண்ணீர் என்பது யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு துளியும் உயிர் துளி, அதை பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி. நீரின்றி அமையாது உலகு, அதை நினைவில் நிறுத்தி பழகு என்ற முழக்கத்தை முன்வைத்தே இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. இது எங்கே எப்போ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, தண்ணீர்னா என்ன, அது ஒரு விற்பனைக்குரிய பண்டமா? கிடையவே கிடையாது. அதை விற்பனைக்குரிய பண்டமாக மாற்றியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட அரசியல் தான். மலையை வெட்டி விற்கிறான், மண்ணை அள்ளி விற்கிறான், தண்ணீரையும் உறிஞ்சி பாட்டில் போட்டு விற்கிறான். எல்லாத்தையுமே வெளிநாட்டவருக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். தண்ணீர் என்பது என்னென்னா, அனைத்து உயிர்களுக்குமானது. இந்த மனுஷன் மட்டும் நம்ம மட்டும் அதை குடிக்க போகிறது கிடையாது. புழு, பூச்சி, காக்கா, குருவி, கொக்கு, மயில், யானை, புலி, கரடி, மான் இப்படின்னு எல்லா விலங்குகளுக்கும் தேவை. சரி, விலங்குகளுக்கு மட்டுமா தான் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. புல், பூண்டு, செடி, கொடி, மரம் இது எல்லாத்துக்குமே தேவை. மரம் இல்லைன்னா மனுஷன் சுவாசிக்க முடியாது. அப்போ மரம் இல்லைன்னா மழையும் இல்லை. அப்போ மரம் இருந்தால் தான் மனுஷன் சுவாசிக்க முடியும். மழை வந்தால் தான் மரம் வளரும். அப்போ தண்ணீர் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். அப்போ ஒன்றை சார்ந்து தான் ஒன்று இருக்கிறோம். அப்போ இயற்கை இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ இயற்கையை அழிப்பது என்பது தவறானது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொன்றா அழிச்சிக்கிட்டு வரான். மலையை வெட்டி விற்கிறான், தண்ணீரை உறிஞ்சி விற்கிறான், மண்ணை அள்ளி விற்கிறான். அடுத்ததாக எதை களவிடலாம் அப்படின்னு இந்த மாடல் அரசு, இந்த திராவிட அரசியலின் கும்பல் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, காற்றை எப்படி களவாடுவது. காற்றை மட்டும் ஒரு டப்பாவில் அடைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா, அதையும் ஒரு டப்பாவில் அடைச்சி அதையும் விற்றுருவாங்க. ஒரு டப்பா இவ்வளவு ₹2 அப்படின்னு விற்றுருவாங்க. அதை வாங்கி அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அதை மூக்கில் மாட்டிக்கிட்டு சுவாசிக்கலாம் அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிருவாங்க. காற்றை பிடிக்க முடியலை, அதனால் காற்று மட்டும் அப்படியே இருக்குது. எங்கே இருக்குது? மரத்தை ஃபுல்லாக வெட்டி போடுறாங்க. அதனால் காற்றும் கிடையாது. சரிங்க மக்களே, இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை அழிக்கக்கூடாது. அழிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. இயற்கை அழித்தால் நாம் தான் சாவோம் அப்படி என்பதை நீங்கள் நல்லாக புரிஞ்சிக்கணும். நிறையா காணொளிகளில் அண்ணன் சீமான் ஏகப்பட்ட தத்துவங்கள் வாய் வலிக்க கடந்து பேசுவாப்புல. ஆனால் யாரும் அவற்றை கேட்பதில்லை. அவருடைய காணொளிகளை போய் பாருங்கள். தண்ணீர் முக்கியத்துவம்னா என்ன, மரங்களின் முக்கியத்துவம்னா என்ன, காற்றின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எல்லாவற்றையும் பாடம் எடுப்பார். நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற சமூக அறிவியல் ஆசிரியர் கூட இவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாரோ இல்லையோ, ஆனால் சீமான் அவர்கள் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு மேடையிலும் கத்துகிறார். உங்களுடைய பார்வையில் கத்துகிறார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க மக்களே, இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 15ஆம் தேதி வீரப்பெரும்பாட்டன் கரிகாலன் திடல், பூதலூர், திருவையாறு. நல்லா கேட்டுக்கங்க, இந்த மாதம் 15ஆம் தேதி வீரப்பெரும்பாட்டன் கரிகாலன் திடல், திருவையாறு அங்கே தான் நடக்குது. முடிந்த அளவுக்கு கலந்துக்க பாருங்கள். கலந்துக்க முடியலைன்னா வலையொலியில் பாருங்கள். அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் மற்றும் என்னுடைய வேண்டுகோளும் கூட. மறக்காமல் இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்களோட சப்போர்ட்டை நம்முடைய வலையொலிக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.